உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு சில எளிய மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது கோடை காலம் ஆரம்பித்து விட்டபடியால் எல்லோருக்கும் உடல் உஷ்ணம் மிக அதிகமாக இருக்கும். இதனால் கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு உடல் முழுவதுமே எரிச்சல், காந்தல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திர கடுப்பு, அது மிகவும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. சிறுநீர் கழிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான எரிச்சல், கடுன்னு கடுக்கும், சொட்டு சொட்டாக தான் மூத்திரம் போகும். உயிரே போய் திருப்பி உயிர் வந்த மாதிரி அந்த ஒரு நிலை இருக்கும். அடுத்து நம்ம ரெண்டாவது யூரின் போகணுங்கிற மாதிரி அந்த இது வந்தவொடனே பயமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இன்னும் வரக்கூடிய 2-3 மாதங்களுக்கு வெயில் அதிகமாக இருப்பதால் வரவிடாமல் நாம் தடுத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் தான் இந்த மருத்துவ பதிவு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிம்பாங்க. வரும் முன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு முறை. அந்த முறையில் அப்படி எரிச்சல் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, எரிச்சல் வந்துட்டாலும் சரி, உடனடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய்ங்கிறது முத்தாமணக்கு எண்ணெய், அந்த எண்ணெயை எடுத்து நம்ம தொப்புள்ள ஒரு 3 சொட்டு ஊற்றி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி முத்தாமணக்கு எண்ணெய் அதை ஊற்றி அப்படி லேசாக ஒரு மசாஜ், வலது பக்கம் ஒரு 5 தடவை, இடது பக்கம் ஒரு 5 தடவை 2 விரலை வச்சு மசாஜ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் கால் பெருவிரல், அந்த பெரிய விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விரலில் 2 விரல்லையும் அந்த எண்ணெயை தொட்டு வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த நீர் கடுப்பு குறைஞ்சிரும். இது ஒரு வழி. இன்னொரு வழி, அந்த எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் வெள்ளை சுண்ணாம்பு, நம்ம வெத்தலைக்கு போடக்கூடிய வெள்ளை சுண்ணாம்பு, அந்த வெள்ளை சுண்ணாம்பை காலில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரல் நகத்தில் 2 நகத்துலையும் பூசினாலும் ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடங்களில் அந்த நீர்க்கடுப்பு குறைஞ்சிரும். இன்னொரு வழி, வராமலே இருக்கிறதுக்கு காக்கக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மதியம் சாப்பிட்டு இரவு சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு சோறை ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சிடணும். விடிய காலம் எந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டு அந்த தண்ணியை ஒரு செம்பு தண்ணி லேசாக ஒரே ஒரு கல் உப்பு போட்டு அதை மட்டுமே குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கடுப்புங்கிறதே வராது. டெய்லி காலையில் இதை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் காப்பி டீ வழக்கம் போல் என்னென்ன சாப்பிடுமோ சாப்பிட்டுக்கலாம். சரி, வந்துருச்சு, தாங்க முடியலை அப்படின்னா, ரொம்ப கடுப்பு அதிகமாக இருக்குது, முடியலை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இதே தண்ணீர், அந்த நாள் நைட்டு சாப்பாடு ஊற வச்ச தண்ணியை எடுத்து 1 டம்ளர் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு தரையில் உட்காந்து கிழக்கு நோக்கி உட்காரணும். கிழக்கு நோக்கி உட்காந்து காப்பி டீ எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குடிக்கணும். குடித்து முடிச்சுட்டு முக்கியமான விஷயம், டம்ளர் கவுத்தி வச்சிடணும். டம்ளர் அப்படியே நேரம் வைக்கக்கூடாது. டம்ளர் தலைகளை கவுத்தி தரையில் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருங்க. நீங்கள் குடித்த நேரத்தை பார்த்துட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக 5 நிமிஷத்தில் யூரின் வரும். ஆனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். யூரின் போனீங்கன்னா ஃப்ரீயாக போயிடும், மழன்னு போயிடும். எந்த கடுப்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. இது ஒன்று. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஒரு இளநீர் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இளநீர் சாப்பிட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, 50 ரூபா 60 ரூபாய்க்கு 7 விற்கிது இந்த மாதிரி நினைக்கிறவங்க, தண்ணீர் பழம், வாட்டர் மெலன் சொல்லக்கூடிய தண்ணீர் பழம், அதில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கட் பண்ணி கூட கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. தண்ணீர் பழம். அதுக்கடுத்து இளநீர் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுங்க. இந்த நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நீங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு நீர்க்கடுப்பு இருந்தால் இந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது நீங்கள் அலோபதி ஆங்கில மருத்துவரையோ அல்லது வேறு சித்த மருத்துவரையோ அணுகி அவங்க சொல்கிற முறைப்படி அந்த மருத்துவம் செஞ்சுக்கிறது தான் நல்லதுங்க. ஏன்னா காய்ச்சல், இருமல், சளி இருக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் பூராமே உடலை கம்ப்ளீட்டாக குளிர்ச்சி ஆக்கும். அப்போ காய்ச்சல் அதிகமாயிரும். அந்த மாதிரி அதனால தான் காய்ச்சல், சளி, இருமல் இருக்கக்கூடியவங்க அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட வேண்டாம். காய்ச்சல், சளி, இருமல் இல்லாதவங்க
நீர்க்கடுப்பு மட்டும்தான் இருக்குது, ஒன்றுக்கு போகும்போது ரொம்ப கடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மருத்துவத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தினசரி ஒரு இளநீர். அதுக்கடுத்து நொங்கு வந்து சாப்பிடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நொங்கில் மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியை மட்டுமே சாப்பிடுவாங்க. அது தவறு. அந்த நொங்கில் வந்து மேலே இருக்கக்கூடிய தோலில் துவர்ப்பு சத்து இருக்குது. அந்த துவர்ப்பு சத்து வந்து நம்மளுடைய மனிதனுடைய உடம்புக்கு ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் அதில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ரகசியங்கள்லாம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோ நீளமாக போய்கிட்டே இருக்குது, அது சொல்கிறேன். அதனால் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை நீங்கள் மனசில் பதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு நலம் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த கோடை காலங்களில் வரக்கூடியது சளி, இருமல், காய்ச்சல், அது ஒரு வகை. அதுக்கு நான் ஏற்கனவே மருந்து சொல்லியிருக்கேன். நீர்க்கடுப்புக்கு அடுத்து மலச்சிக்கல் வரும். அந்த மலச்சிக்கலுக்கு எவ்வளோ எளிமையாக மலம் கழிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத நாளைக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.